நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிಟಲ್ ಚಾನೆಲ್, உங்கள் மெய்யான தேற்றரவாளர். ಹಾಯ್ ಹಲೋ ಕಂಫರ್ಟರ್ ರೇಡಿಯೋ ಸ್ನೇಹಿತರೆ, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ನಿಮ್ಮ ಅರ್ಜಯ್ ಶತ್ಲನ್. ನಾನು ನಿಮ್ಮ ಅಜಯ್ ಗಿತ್ಸಿயா. என்னடா என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? கன்னடத்துல தாங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கன்னடத்துல பேசுகிறதான மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான செய்தியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்னன்னா, எஸ், ஸோ வருவா நவம்பர் 1 இந்த கன்னடலி கம்ஃபர்டர் ரேடியோ சாரி. ஸோ நேர்களே, வர நவம்பர் 1 அன்னைக்கு கன்னடம் பேசுகிற ஒருத்தருக்காகவுமே நம்ம கம்ஃபர்டர் ரேடியோ கன்னடம் லாங்குவேஜ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பாக கன்னடம் பேசுகிறதானா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எஸ், ஸோ வர நவம்பர் 1 அன்னைக்கு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கம்ஃபர்டர் ரேடியோவை கன்னடம் லாங்குவேஜில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன் வித் கம்ஃபர்டர் கன்னடம் ரேடியோ. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதிப்போம் வாருங்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறோம். யூடியூப் மூலமாக, கம்ஃபர்டர் டிவி மூலமாக எங்களோடு இணைந்து இந்த துதி ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே போல் நம்ம வந்து இந்த வாரத்தில் வியாழன்கிழமை தோறும் நம்ம இந்த ஆராதனை நேரலை நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. அதில் அநேக பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறத நாங்கள் எங்களால் உணர முடிகிறது. இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரை 1 மணி நேரம் பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரை உயர்த்த 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 அவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே நிரம்பும். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நம்ம ஆண்டவரை பாடி உயர்த்தி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்னாக ஒரே வசனத்தை மாத்திரம் பார்த்து நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உறவினர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோடு நம்ம கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்க ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க. சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அவங்களுடைய எல்லா கட்டுகள் உடைந்தது. அதில் வந்து வசனம் அழகாய் சொல்லியிருக்குது, சடிதியிலே. உடனே அவங்க பாடி துதிக்கிற அந்த நேரத்திலேயே சிறைச்சாலை அதிர்ந்தது. ஒரு பூமி அதிர்வு எப்படி உண்டாகுமோ அதே போல் அந்த சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்து அவங்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. எல்லா நுகத்தடிகளும் உடைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் நீங்கள் கட்டுகளோடு நுகத்தடிகளோடு கூட இல்லை துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? என்னால் துதிக்க முடியலை, துக்கத்தினால் நிறைஞ்சிருக்கிறேன், கவலையினால் நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியாக பவுலும் சீலாவும் எப்படி ஆண்டவரை சிறைச்சாலை மத்தியில் துதித்தாங்களோ நீங்களும் ஒரு ஆண்டவரை துதித்து பாருங்க. சந்தோஷத்தோடு, அப்பா நான் எந்த கட்டுகளோடு இருந்தாலும் உம்மை துதிப்பேன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சேர்ந்து துதிக்கலாமா? நம்ம மத்தியில் சிஸ்டர் பிரைஸ்லின் வந்திருக்கிறாங்க. இந்த துதி ஆராதனை அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. நம்ம அவங்களோடு சேர்ந்து துதிக்க போகிறோம். நீங்களும் ஆயத்தத்தோடு சந்தோஷமா உற்சாகத்தோடு கூட நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியில் வந்து பெரிய காரியத்தை செய்யும்படியாக இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து எழுந்து நின்று ஆவியானவரை வரவேற்று தொடர்ந்து துதி பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஆவியே வாருமப்பா, ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? வாய்களை திறந்து, லார்ட் வி வெல்கம் யூ. ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே.
ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்களை உங்கள் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம வாசித்தோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து பாடின பொழுது அவருடைய கட்டுகளெல்லாம் கலந்தது. அவங்க துதிச்சு பாடினது கட்டு மாத்திரம் கலந்து போகல. சிறைச்சாலைக்காரன் வந்து கேட்குறான், ஆண்டவா மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம துதிக்கிற துதியினால் நம்ம விடுதலையை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளலை, அநேகருக்கு சாட்சியாக நான் எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற வண்ணமா. எனவே இந்த நாளில் என்னோடு இணைந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் என்னோடு சேர்ந்து இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாமா? Praise the Lord. இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். அவர் இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். அவர் இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். எனவே நான் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை பாடுவேன் என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் என்று சொல்லி இந்த வார்த்தையை உணர்ந்தவர்களா என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்ததோ அவ்வுலக வாழ்வை காண நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி பாடலாம். இவ்வுலக பாடு என் பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். சந்தோஷமா என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? ஆடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும்
நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால எனக்கு விடுதலை இருக்குன்னு சொல்லி பாடுகிறவர்கள் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் உற்சாகமாய் பாடுங்க. தருகிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எஸ், மீண்டுமாய் தொடர்ந்து பாடலை பாடுவோம். எந்த தேவனால் நிச்சயமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க, எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிற காரியம் எனக்கு வாய்க்கும் என்று சொல்லி விசுவாசித்து இந்த பாடலை பாடலாமா? என்னோடு கூட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இணைந்து கம்ஃபோர்ட்டர் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த பாடலை பாடும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேசத்திலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னுடைய வேலையில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னுடைய வீட்டில் எனக்கு ஆகார குறைவே இருக்காது, என்னோடய தேவைகள் எதுவுமே எனக்கு தடைப்படாதுன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிதான் நடந்திடுவேன். எந்த தேவனா சொல்லுங்களா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பாடலாமா? இயேசுவின் நாமத்தினால இந்த பாடலை பாடும் பொழுதே, நாங்கள் துதிக்கும் பொழுதே, எங்களுக்கு எதிராக வருகிற, எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாக the name of Jesus. ஒன்றாக இணைந்து விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா, என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே,
எடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் என்று நான் இந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க, நான் உயர்வடைவேன், நிச்சயமாய் நான் உயர்வடைவேன். என்னுடைய தேவனால் மாத்திரமே, எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க மீண்டுமாய், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று போவதில்லையே. மீண்டுமாய் சொல்லுமா, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. நான் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நான் தோற்று போவதற்கு என் ஆண்டவர் என்னை விடவே மாட்டார். Oh, Jesus. நான் தோற்று போவதில்லையே. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுவீங்களா, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்னோட துதியினால் இந்த நேரத்துல உடைந்து கொண்டு இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகள், சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கையை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
கண்களை மூடி மீண்டுமாய் சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நான் துதிப்பேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்ன போராட்டம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். உங்களை துதிக்கிறத நான் விடவே மாட்டேன் அப்பா. உங்களை துதிக்கிறத நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு துதிக்கிற பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லி ஆண்டவர் ஆசையா நம்மளை படைச்சிருக்கிறார், ஆசையா நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரே கடமை அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது. எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், யார் என்னை விட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் உயர்த்திட்டே இருப்பேன், என் ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். இவ்வளவு நாள் நான் துதிக்காம இருந்தா இனிமே துதிப்பேன். இவ்வளவு நாளும் உயர்த்தாம இருந்தானா நான் இன்னும் உயர்த்துவேன் ஆண்டவரே. போய் சொல்லாம ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே, உங்களுடைய நாம மாத்திரம் உயரணும்ப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. சகல ஜனங்களும் இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யணும். இயேசு என்ற நாமத்திலே சுகம் உண்டு, இயேசு என்ற நாமத்திலே விடுதலை உண்டு. இயேசு என்ற நாமத்தினால எல்லா பிசாசின் கட்டுகளும் ஓடி போகும். இயேசு என்ற நாமத்தினால கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, சிறைப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, எஸ் ஜீசஸ், இயேசு 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 என்ற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிறார். இயேசு இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கால்கள் யாவும் முடங்குகிற அந்த நாமம், நாவுகள் யாவும் போற்றுகிற அந்த நாமம் இயேசு என்ற நாமம். என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? இயேசு 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 இயேசு. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நீங்க எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? உங்க நாமம் உயரணும் அப்பா, இன்னும் மேன்மை அடையணுமே. அது வரைக்கும் நாங்க பாடுவோம், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தினால் அடங்கி போவதாக, வழி திறப்பதாக. மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Yes, Jesus. உங்க நாமம் உயரணுமே அப்பா. உங்களுடைய நாமம் மாத்திரம் பெருகணுமே ஆண்டவரே. சகல ஜனங்களும் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டுமே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது விசுவாசத்தோட சொல்லுவோமா? சிங்கத்தின் கெதியிலும், சிங்கத்தின் கெதியிலும் தீச்சூளை நடுவில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஒரு சேதமும் உங்களை காணாது, ஒரு சேதமும் உங்களை அணுகுவதில்லை. சிங்கத்தின் கெதியிலும், சிங்கத்தின் கெதியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே, இயேசுவே உம் நாமமே
எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உடைய பிரசன்னத்தினால ஒரு விசை கூட உடைய பிரசனம் இருக்கிற இடத்துல மெழுகுக போல எல்லாம் உருகுமா. உடைய பிரசனம் வந்துருச்சுன்னா போதும். ஓ ஜீசஸ், உடைந்து போன உள்ளங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் தேற்றி கொண்டிருக்கிறார். காயப்பட்டு போயிருக்கிற உள்ளங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால முடியும், அவருடைய பிரசன்னத்தினால வாய்க்கும். Thank you Jesus. எங்கள் மத்தியில உடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மகிமையினால மூடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒரு மகிமையின் மேகம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு மகிமை அவர்கள் இடத்தை சுற்றிலும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்வீராக. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. எந்தெந்த அற்புதத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளில் செய்யும், இந்த நிமிஷத்தில் செய்யும். இப்பொழுதே நாங்கள் அற்புதத்தை காணும்படியாக எங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க கிரியை செய்வீராக. இந்த நாளில்
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலத்தையும் செலவிட்டு கடைசியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மகிமை இந்த இடத்தை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, யாரெல்லாம் சுகத்திற்காக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ இந்த ஆராதனை வேளையில் இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் விசுவாசித்து எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே யெகோவா ராஃபாவா இருக்கிற எங்கள் தேவனே, எங்களுக்கு எங்கெல்லாம் சுகம் தேவையோ இந்த நேரத்தில் இவர்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. எங்கெல்லாம் எங்களுக்கு பலன் தேவையோ இவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பலனை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா அவருடைய மகிமையை காண்பீங்க. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது in the name of Jesus. Thank you Jesus. மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே, நீர் மாபெரும் காரியம் செய்வீர், என் நம்பிக்கையை எழுப்பி வைத்தீர், உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியதே, நீர் மாபெரும் காரியம் செய்வீர், என் நம்பிக்கையை எழுப்பி வைத்தீர். யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர். யாவே யாவே என்று சொல்லி அவரை கூட்டுவோமா? யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய். உம்மை இந்த நேரத்தில் நீர் வெளிப்படுத்துவீரா? எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சுகம் தருகிற தேவன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க வல்லமையுள்ள தேவன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. Thank you, Jesus. ஓ, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். யாவே 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 ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர். யாவே யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே. இந்த தேவைகளை சந்திப்பவரே, அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர். இயேசுவா ஆ ஆ இயேசுவா ஆ ஆ இயேசு
நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீ பெரிய காரியத்தை செய்ததற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றினதற்காக நன்றி. எங்களுடைய உள்ளத்தை நீர் தொட்டதற்காக நன்றி. எங்களுடைய காயத்தை கட்டினதற்காக நன்றி. எங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புனதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. என்னென்ன அற்புதத்தை எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரோ கடைசியாய் இயேசுவே என்று பாடும் பொழுது நன்றி 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 என்று சொல்லி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாமத்தை சொல்ல 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 இயேசுங்கிற நாமத்தை சொல்ல சொல்ல உயர்த்த உயர்த்த உங்கள் வீடுகளுக்குள்ளாக கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் இறங்குகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுங்கிற நாமத்தை யாரெல்லாம் வாஞ்சையோடு கூட உச்சரித்து அவரை நம்ம உயர்த்தினோமோ அவங்க வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் இறங்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். நன்றி 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 ராஜா, நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. மனதாருமை ஸ்தோத்தரிக்கிறோம். மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வீடுகளை நிரப்புனீங்களே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்புனீங்களே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்க்கை முழுவதும் அப்பா நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. மனதாருமை துதிக்கிறோம், மனதாருமை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கட்டுகள் நுகத்தடிகளை துதிக்கிற இந்த வேலையில கர்த்தர் முறியடித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாஞ்சையோடு கூட யாரெல்லாம் இயேசுவே என்று அப்பா அந்த நேரலையில உம்மை நோக்கி பார்த்தார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளையும் கர்த்தர் உடைத்ததற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மனதாருமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டீரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் அப்பா இந்த நாள்ல இறங்கின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னமை முழுவதுமாய் நிரப்பியது அவருடைய வாழ்க்கையை தொட்டதற்காக. ஆமே, நம்ம இருதயத்தருடைய பிரசன்னம் நிரப்பியதற்காக, நம்ம இருக்கிற வீட்டில் அவருடைய பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இறங்கியதற்காக அப்பா உமக்கு நன்றி 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 என்று மனதாருமை துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த துதி பலிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகள் முழுவதையும் நிரப்பி இருக்கிறத உங்களால் உணர முடியும். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு மணி நேரம் துதிக்க நமக்கு பலன் கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் இதே போல் வியாழன்கிழமை தோறும் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆராதிப்போம் பாருங்கள். இந்த நேரலை மூலமாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த நேரலையில் கலந்து கொண்டு ஆண்டவரை நம்ம சேர்ந்து ஏகமாய் சுகந்த வாசனையான பலியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்தும் போது அவர் மகிமைப்படுவார். நம்ம வீட்லையும் நம்ம இருதயத்திலும் பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருதயத்தின் மேலே கை வைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் மவுண்ட் சீனா வாலிபர்களுக்கான சிறப்பு உபவாச கூடுகை தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் 28 இடங்களில் நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். வாலிபர்களே, உபவாசத்தோடு தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க திரண்டு வாருங்கள். இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள உலக எழுப்புதல் ஜெப மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தொடர்புக்கு 046339353333 9750